ஹலோ எவ்ரி ஒன். உங்க மதன் பேசுறேங்க. இன்னைக்கு 30th ஜூன் 2024. இன்னைக்கு ரைட் டு புலிகேட். ஸோ லைக் புலிகேட் அப்படின்னா என்னன்னு எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நானும் அதான் யோசிச்சேன், என்னோட கூட வந்த கோ ரைடர்ஸ் எல்லாருமே யோசிச்ச விஷயம் தான். என்னடா அது புதுசா புலிகேட் லேக்குன்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்னோட ஆர்கனைசர் போட்டிருந்த மேப்பு, அதுக்கப்புறம் நான் அதை சர்ச் பண்ண நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன்னா பழவேற்காடுன்னு ஒரு இடம் இருக்குல்ல, திருவள்ளூர்ல மூடுபண்டி பக்கத்துல நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்த தான் வந்து இவங்க புலிகேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ரைடு நல்லா இருக்கு. இன்னைக்கு நான் கிளம்பி போனோம், ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர்ஸ், அப் அண்ட் டவுன் 120 கிலோமீட்டர்ஸ். இன்னைக்கு ஒரு 8 வண்டி போயிருந்தோம், 8 பைக்ஸ். அதுல வந்து எல்லாத்துலயுமே ஆல்மோஸ்ட் பில்லியன் இருந்தாங்க. ஒரு 15 16 பேர் போயிருந்தோம். நம்ம ரூட் மதுரவாயல் பைபாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். மதுரவாயல் பைபாஸ்ல ஏறி ரெடில்ஸ்ல கீழே இறங்கி, அதுக்கப்புறம் அங்க ஒரு டோல்கேட் ஒன்று, ரெடில்ஸ் டோல்கேட். அந்த டோல்கேட் தாண்டின உடனே ஒரு சின்ன டீ கடை, அங்கதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிங். டீ எல்லாம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு எல்லாருமே திரும்பவும் கிளம்பிட்டோம். ஆனா அங்க ரைடு போகும்போது கூட தெரியல, இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னமும் மூவில வர மாதிரி தான் இருக்கு. இது நான் எனக்காகன்னு சொல்லல, இந்த மாதிரி ரைடிங் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போ ஏன் நானே அந்த ரைடிங் வீடியோல இருக்குன்றப்போ சூப்பர். ஸோ தீஸ் டைப் ஆஃப் விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ட்ரீட் டு யுவர் ஐஸ். ஏன்னா அந்த வேற எதுவும் நம்ம ஆர்என்டிலாம் எதுவும் பண்ணல இதுல. வீடியோ ஷூட் பண்ணோம், அந்த வீடியோவை தேவையானது மட்டும் கட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தச்சூர் கூட் ரோடு ரெடில்ஸ் ஆனப்போ தச்சூர் கூட் ரோடு வரும். அதுல ரைட் கட் பண்ணோம்னா அங்க இருந்து ஒரு 13 to 15 கிலோமீட்டர்ஸ்குள்ள தான் பழவேற்காடு. ஃபர்ஸ்ட் ஒரு மார்க்கெட் ரோடு, அவ்வளோ ஒன்றும் நல்லா இருக்காது. அதில் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போயிட்டோம்னா அதுக்கப்புறம் பக்காவா மெயின்டைன் பண்ண ஒரு சூப்பர் ரோடு இருக்கும். அந்த ரோட கனெக்ட் ஆகும். அதுல இருந்து ஒரு 11 கிலோமீட்டர்ஸ், ஒரு ஒரு 2 3 கிலோமீட்டர் கொஞ்சம் நமக்கு கஷ்டமா இருக்கும், ஆஃப் ரோடு மாதிரியே தெரியும். பட் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் சூப்பராக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரைடர்ஸும் இருந்தோம். இப்போ நான் என்னோட ஒய்ஃப் கூட்டு போன மாதிரி இன்னொருத்தர் அவரோட ஒய்ஃப் அண்ட் பசங்களை கூட்டு வந்திருந்தாரு. அந்த மாதிரி இன்னொருத்தர் அவரோட சன்னை கூட்டு வந்திருந்தாரு. இதுல சோலோ ரைடர்ஸும் வந்தாங்க. அதனால ஃபேமிலி பிளஸ் சோலோ ரைடர்ஸ் நல்ல ஒரு காம்பினேஷன் அது. அந்த அதுல இருந்து டெட் எண்டு. நம்ம லாஸ்டா போய் எங்க நிப்போம்னா அந்த பழவேற்காடு அந்த லேக்ல தான் போய் முட்டுவோம்.
அங்கே போய் லாஸ்ட்டில் போயிட்டு லெஃப்ட் கட் பண்ணோன்னா அங்கே ஒரு ஃபிஷ் மார்க்கெட் இருக்கும். அதுலேயே தான் நம்மளோட வெஹிக்கிள் பார்க்கிங்கும் இருக்கும். ஸோ வெஹிக்கிள் அங்கே பார்க் பண்ணிவிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் சேஃப்னு நினைக்கிறேன். ஏன்னா என் வண்டி போட்ட இடத்துல அப்படியே இருந்துச்சு. வண்டியில் வச்சுட்டு போன பொருள் கூட சில விஷயங்கள் அப்படியே தான் இருந்துச்சு. யாரும் அதை கை வைக்கல. அதுக்கப்புறம் எல்லாருமே போட்டில் ஏறிட்டோம். போட்டில் ஏறினோம். ஒரு ஒரு 45 இல்லை ஒரு ½ அன் ஹவர் தான் ட்ராவலிங் டைம். ½ அன் ஹவர் ட்ராவல் டைம் முடிஞ்ச அப்புறம் அங்கே போயிட்டு பீச்சு. சண்டேங்கிறதுனால நல்ல கூட்டம். இந்த பீச்சில் எல்லாரும் நல்லா ஃபுல்லாக நினைஞ்சிட்டோம். நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு வந்துச்சு அடுத்த போட்டில். என்ன சாப்பாடு? சாப்பாடு வந்து தயிர் சாதம். தயிர் சாதமா? தயிர் சாதம் சாப்பிட்றதுக்காக இங்கே வந்து ரொம்ப மதியம் லஞ்சு பார்த்தீங்கன்னா லஞ்சில் சாதம், ரசம், மீன், ப்ரான்ஸு, கிராபு, எக் பொடி மாசு, அதுக்கப்புறம் ஃப்ரைடு ஃபிஷ்ஷு எல்லாமே வந்துச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. பெர் ஹெட் 700. போட்டிங் ப்ளஸ்ஸு மதியம் லஞ்சு வேர்த்துங்க. 700க்கு வேர்த்து. அதனால போகிறவங்க முன்னாடியே புக் பண்ணிடுங்க. புக் பண்ணிட்டு போங்க. இல்லை அங்கே போனாலும் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த லோக்கல் ஃபிஷர்மேன்ஸை நீங்கள் புக் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக அங்கே போகலாம். நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டு. ஃபேமிலியோடு போகிறதுக்கு நல்ல என்ஜாய்மெண்ட்டு. அதுவும் இல்லாமல் ஃபேமிலியோடு போகிறத விட ஒரு 4-5 ஃபேமிலியை சேர்ந்து போங்க. குழந்தைங்களை கூப்பிட்டு போங்க. நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. மற்ற பீச்சஸ் போகிறத விட இது கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்புறம் கொஞ்சம் வருஷம் முன்னாடி நான் பிச்சாவரம் பீச் போயிருந்தேன். நம்ம பாண்டிச்சேரி அண்ட் கடலூருக்கு நடுவில். அதுவும் சேம் தான். இதே மாதிரி தான் இருக்கும் அதுவும். ஆனால் அது இன்னும் இதை விட கொஞ்சம் ரொம்ப ஒரு இன்டீரியராக போகிற மாதிரி இருக்கும். ஒரு 1.5 ஹவர் ட்ராவலிங் இருக்கும் போட்டில். ஃபைனலாக நம்ம ட்ரிப் ஓவர் ஆயிடுச்சு. நல்லா பாட்டு பாடிக்கிட்டு நல்லா வைப் பண்ணிட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி மொத்த பேரும் தச்சூர் கூட் ரோட்டில் திரும்ப மீட் பண்ணி எல்லாருமே ஒரு ஆளுக்கு ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம். ஸோ எனக்கு ஒரு டியூட்டி ஏஜென்ட் இருக்கிறதுனால நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப்பில் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தாங்க. அண்ட் தென் வி ஆல்சோ ரீச் ஹோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.